திருமண பொருத்தம் பார்க்கும்போதே குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் திருமண பொருத்தமையும் பார்க்கணும். பொதுவாக வந்துட்டு 5ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, திருமணம் பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. ஆனால் அங்கே தான் சிக்கலான ஒரு விஷயமே இருக்கும். இப்போ பாரம்பரிய முறைப்படி பார்க்கும்போது லக்னத்துக்கு 5ஆம் இடம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ சூரியன் குருவுமே நல்லா இருந்தும் குழந்தை வந்து தாமதமானவங்களும் உண்டு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்து அதிபதி அஸ்தமனமாகாமல் பார்த்துக்கணும். 5ஆம் இடத்து அதிபதியை சுபர்கள் பார்க்குதா அப்படின்னு பார்க்கணும். 5ஆம் இடத்தை குரு பார்க்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 5ல் ராகு இருக்குது, குழந்தை கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ராகுவினுடைய தொடர்பு இல்லாமல் குழந்தை பாக்கியத்துக்கு வேலையே இல்லை. சூரியனோட ராகு சேர்றது, சூரியனோட கேது சேர்றது, இதெல்லாம் வந்து பித்திரு தோஷத்துலேயும் வரும், பூர்வ தோஷத்துலேயும் வரும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து மேரேஜ் மேட்சிங் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம திருமணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட மணப்பாறையிலிருந்து ரங்கநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன பதிவில் வந்து மேரேஜ் மேட்சிங் பற்றி பார்த்தோம். ஸோ மேரேஜ் மேட்சிங்கில் எல்லாம் பொருந்தி வருது, திருமண வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சு திருமணமெல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனால் நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து திருமணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்காமலே இருக்குது. ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து டிலேவாக வந்து குழந்தை பிறக்குது அப்படின்னாலுமே டிலே இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து குழந்தையே பிறக்கிறது கிடையாது. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் ஜாதக ரீதியாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பிரச்சனை வரும் சார்? இல்லை, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நீங்கள் கேட்கும்போதே எனக்கு கொஞ்சம் அது நெருடலாக இருக்குது. ஒரு சிலர் குழந்தையே இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. திருமண பொருத்தம் பார்க்கும்போதே குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் திருமண பொருத்தமே பார்க்கணும். நம்ம திருமண பொருத்த லிஸ்ட்டு பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் 2 பேருக்கும் 7ஆம் இடம் நல்லா இருக்கா, 2ஆம் இடம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போதே 2 பேருக்குமே 5ஆம் இடமும் நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொதுவாக வந்துட்டு 5ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, திருமணம் பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு சிக்கலான ஒரு விஷயமே இருக்கும். இங்கே தான் நம்ம வந்து பிருகுநாடி அப்ளை பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஆண் ஜாதகராக இருக்கிற பட்சத்தில் குருவை நம்ம எடுத்துக்கிறோம், பெண் ஜாதகமாக இருக்கிற பட்சத்தில் சுக்கிரனை எடுத்துக்கிறோம். இந்த ஆண் ஜாதக குருவுக்கு அடுத்து அந்த குரு போய் யாரை தொடுறாங்க அப்படின்றத பார்க்கணும். அந்த குரு போய் அடுத்த நிலையில் பகை கிரகங்களை தொட்டுச்சு அப்படின்னா குழந்தை பாக்கியத்தில் சிக்கலை கொடுக்கும். அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் போய் அடுத்து பகை கிரகத்தை தொட்டாலும் குழந்தை பாக்கியத்தில் சில இடர்பாடுகளை கொடுக்கும். அப்போ இது எப்படி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, கொஞ்சம் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த கிரகம் எது அப்படிங்கிறத பார்க்கணும். சில கடும் பகை கிரகங்களும் இருக்குது, சில பகை கிரகங்கள் பாதிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நம்ம ஒரு வாக்கிலே பிருகுநாடியை மட்டும் பார்த்துட்டு கூடாது, பாரம்பரியத்துக்குள்ளேயும் நம்ம வந்து ஆய்வுகள் எடுக்கணும். இப்போ பாரம்பரிய முறைப்படி பார்க்கும்போது 5ஆம் இடத்தை கண்டிப்பாக பார்க்கணும். லக்னத்துக்கு 5ஆம் இடம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி சூரியன் குரு இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். இப்போ சூரியன் குருவுமே நல்லா இருந்தும் குழந்தை வந்து தாமதமானவங்களும் உண்டு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் அப்படிங்கிறது 7ஆம் இடம். பொதுவாக யார் ஜாதகத்தையும் நம்ம எடுக்க வேணாம். காலபுருஷ ராசி தத்துவம்னு ஒன்று இருக்குது. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணம். இது வந்து துலா ராசியை குறிக்கும். ஒரு பெண் ஜாதகத்துலேயோ ஆண் ஜாதகத்துலேயோ துலா ராசி வந்து திருமண ராசி. அதுக்கு 9வது ராசி ஒரு பெண்ணுக்கு மட்டும் இது மிதுன ராசி. அப்போ மிதுன ராசி பாதித்த பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகம் மட்டும் பார்ப்பீங்க, ஆனால் சுய ஜாதகத்தில் மிதுன ராசியை விட்டுட்டு 12 லக்னத்துக்கும் நீங்கள் பலன் பார்த்துருப்பீங்க. அப்போ மிதுன ராசி பாதிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாச்சுன்னா அங்கே குழந்தை பாக்கியத்தில் தடையை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்தை எடுக்கும்போது மிதுன ராசி பாதிக்குதா அப்படின்னும், ஒரு ஆணுடைய ஜாதகத்தை எடுக்கும்போது சிம்ம ராசி நல்லா இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் மிதுன ராசியை பார்க்கணும். இப்படி குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய சுய ஜாதகத்தை விட்டுவிட்டு அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த ராசிகள், தனிப்பட்ட ராசிகள் எப்படி இருக்குது, வெறும் ராசி கட்டத்தை மட்டும் பார்க்கணும். இந்த ஒரு அமைப்பையும் பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகத்தையும் பார்க்கணும். 5ஆம் இடத்துல ஒரு நல்ல கிரகம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சுப கிரகங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சுப கிரகங்கள் இல்லை அப்படின்னா கூட ஒரு பரிவர்த்தனையான கிரகங்கள் இருக்கா. இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னம், தனுசில் சுக்கிரன் இருக்குது, சனி இருக்குது. அப்போ குழந்தைக்கு தடையை கொடுக்கணும். ஆனால் இங்கே தனுசில் இருக்க சுக்கிரன் பரிவர்த்தனையாகி ரிஷபத்தில் குருவோட பரிவர்த்தனை ஆகிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ஆண் குழந்தையை கொடுத்துரும். ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்க, இவர் குழந்தையே இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடம் தனுசு வீடு, அது கடும் பகை கிரகமான சுக்கிரன் உட்காந்துருக்கு, கூடவே தாமத கிரகம் சனி உட்காந்துருக்கு, குழந்தையே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் திருமணமான 3 வருஷத்துக்குள்ளே ஒரு ஆண் வாரிசு, அழகான ஆண் குழந்தை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விதிவிலக்கான விஷயங்களையும் பார்க்கணும். 5ஆம் இடத்து அதிபதி அஸ்தமனமாகாமல் பார்த்துக்கணும். 5ஆம் இடத்து அதிபதியை சுபர்கள் பார்க்குதா அப்படின்னு பார்க்கணும். 5ஆம் இடத்தை குரு பார்க்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் சில முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு அடுத்த நிலையில்
பெண் கிரகத்தை தொடுதா ஆண் கிரகத்தை தொடுதா அப்படிங்கிறத பார்க்கணும். பெண் கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், ராகு, கேது இதெல்லாம் பெண் கிரகங்கள். அப்போ இந்த பெண்ணுக்கு நீங்கள் என்ன தான் திருமண பொருத்தம் பார்த்தாலும் அடுத்து அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக தான் இருக்கும். பெண் குழந்தை அப்படின்றதுக்காக நம்ம வந்து குறைவாக பேச முடியாது. ஏன்னா ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், ஒரு மகாலட்சுமி அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதே ஒரு பெரிய புண்ணியமான ஒரு விஷயம். இதில் நம்ம வாஸ்துவையும் கவனிக்க வேண்டியது இருக்குது. வாஸ்துவில் ஈசானியம் பாதித்த வீடு குழந்தை தாமதமாகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடெல்லாம் அருமையாக கட்டியிருப்பாங்க, வாஸ்து பக்காவான அளை வச்சு வீடு கட்டியிருப்பாங்க. ஒரு வெயிட்டான ஒரு பொருள் ஏதோ ஒன்று எடுத்து கொண்டு போய் ஈசானியத்தில் போட்டுருவாங்க, ஸ்டோர் ரூம் மாதிரி போட்டுருவாங்க. அந்த வெயிட் என்ன பண்ணுன்னா 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். பூர நட்சத்திர பெண்கள் இருந்தீங்கன்னா பாருங்கள், பூர நட்சத்திர பெண்களுக்கு குழந்தை தாமதமாகும். பூர நட்சத்திர பெண்கள் வீட்டில் வடகிழக்கில் படிக்கட்டு போடுவாங்க. நீங்கள் எந்த பூர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூர நட்சத்திரம்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா கேளுங்க, அவங்க வீட்டில் ஈசானியத்தில் தான் படிக்கட்டே ஆரம்பிக்கும். ஈசானியத்தில் படி போடுறது தப்பு. ஆனால் வாஸ்து போடுறவங்களே இதை போடுவாங்க. அவங்களே ஏன்னா இது கர்மா, அந்த நட்சத்திரத்துடைய கர்மா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கல், செல்ஃபு அல்லது டைல்ஸ் இதெல்லாம் கொண்டு போய் அந்த ஈசானியத்தில் போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஈசானியத்தில் எலுமிச்சை மரம் முளைச்சிருக்கும், எலுமிச்சை கன்று, அந்த முள்ளுள்ள மரம் இருக்குது பார்த்திங்களா, எலுமிச்சை மரம். இது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீட்டில் முளைக்கும். அவங்க நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வளர்ப்பாங்க. அதுலேயும் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த எலுமிச்சங்கனின்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் வளர்த்து விட்ருவாங்க. வளர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிலே ஆகிட்டே இருக்கும். ஜோசியர்கிட்ட போவாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க, ஆனால் குழந்தை மட்டும் கிடைக்காது. ஏன்னா அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையே அதுதான். அப்போ பூர நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த விஷயம் அவங்க பூர நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் வாஸ்துவையும் கவனித்து திரும்ப குழந்தை பாக்கியத்தை கவனிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வரும். இப்போ ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைக்கு மூத்த குழந்தை இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா சொல்லக்கூடாது. அந்த மூத்த குழந்தைய எடுத்துகிட்டு இது மூத்த குழந்தைய மாறிடும். இவங்களுக்கு மூத்த சகோதரம் இருக்கக்கூடாது, நானே பெரியவன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அந்த ஆயில்ய நட்சத்திரம் வரும். இப்படி குழந்தை பாக்கியத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கடக ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தில் தடை வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். கடகராசிக்காரங்களுக்கு மேரேஜும் முதல்ல லேட் ஆகும். கடகராசிக்காரங்க ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது 5ஆம் இடம் நல்ல அதிகமான வலுவுடைய ஒரு ஆண் ஜாதகத்தை தான் நினைக்கணும். இதில் வந்துட்டு ஏன் குழந்தை தாமதமாகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கவங்களுக்கு குழந்தை தாமதம் ஆகாது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து பரம்பரையாகவே குழந்தை பாக்கியம் தடையாகும். இது ஏன்னு பார்த்தோம்னா, ஒன்று பித்ருதோஷம் அல்லது பூர்வ புண்ணிய தோஷம் இதெல்லாம் இருக்கும். பூர்வ புண்ணிய தோஷம் அப்படிங்கிறது 5ஆம் இடம் பாதிக்கப்படுது. பூர்வ தோஷம் சிலர் சொல்லுவாங்க, பித்ருதோஷம் சிலர் சொல்லுவாங்க. சூரியனோடு ராகு சேர்றது, சூரியனோடு கேது சேர்றது, இதெல்லாம் வந்து பித்ருதோஷத்துலேயும் வரும், பூர்வ தோஷத்துலேயும் வரும். இதெல்லாம் வந்து நம்ம மேரேஜ் மேட்சிங் பார்க்கும்போதே இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு பரிகாரங்கள்லாம் இயற்கை இல்லாமல் இல்லை. ராமேஸ்வரம், திலதர்ப்பணபுரி இந்த மாதிரி கோயில்களுக்கு போய் அர்ச்சனைகள் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான தீர்வுகளை எடுத்துக்கிட்டு நம்ம திருமணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு. கண்டிப்பாக குழந்தை இல்லாமல் போகாது, ஆனால் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும், அவ்வளோதான். குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் எதுன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்து அதிபதி நீச்சம் அடைகிறதும் 5ஆம் இடத்து அதிபதி கடுமையாக சூரியன்கிட்ட போய் அஸ்தமனம் ஆகிறது மட்டும்தான். அதுக்குமே நம்ம வந்து பரிகாரங்கள் தேடிக்கலாம். ஆனால் அது வந்து பரிகாரங்கள் முறைப்படி செய்யாதனால தான் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க. மற்றபடி குழந்தை பாக்கியம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சூரியனை எடுத்து பார்க்கணும். சூரியன் பகை கிரகத்தோடு தான் பார்க்கணும். சூரியனுக்கு யாரெல்லாம் பகை அப்படின்னு பிறகு அடியில் பார்த்தோம்னா, சூரியனுக்கு சுக்கிரன் பகை, சூரியனுக்கு சனி பகை, சூரியனுக்கு சந்திரன் பகை, சூரியனுக்கு ராகு பகை, சூரியனுக்கு கேது பகை, இந்த 5 பிளானட்டும் பகை. அப்போ அதிகமான கிரகங்கள் பகையாக வருது அப்படின்னா சூரியன் எல்லா கிரகத்தையுமே பகைச்சிக்குவார், அது அவருடைய இயல்பு. ஸோ சூரியன் தனிச்சு இருக்கிறதே ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய சிறப்பு. இதில் ஒரு ஜாதகத்தை வாங்கிட்டோம் அப்படின்னம்னா இவங்களுக்கு குழந்தை உண்டா அப்படின்றது முதல் விஷயம் பார்க்கணும். குழந்தை இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த குழந்தை எப்போது பிறக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். தசாபுத்தி காலகட்டங்களை கணிக்கணும். இதில் ராகுக்கு தான் அதிகமான தொடர்புண்டு குழந்தை பாக்கியத்தில். இப்போ 5ல் ராகு இருக்குது, குழந்தை கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ராகுவினுடைய தொடர்பு இல்லாமல் குழந்தை பாக்கியத்துக்கு வேலையே இல்லை. ஏன்னா ராகுக்கு போகக்காரகன்னு பேர். போகம் இல்லாமல் எப்படி குழந்தை கிடைக்கும்? ஸோ ராகு தான் குழந்தையை கொடுக்கக்கூடியவர். நம்ம 5ல் ராகு இருக்குது, 5ல் கேது இருக்குது, குழந்தை கிடைக்காதுன்னு சொல்லவே கூடாது. அது தவறான ஒரு விஷயம். இந்த 5ல் ராகு கேதுக்கள் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பெண் குழந்தை பிறக்கும். 5ல் சனி இருக்கவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும். பெண் குழந்தையை தொடர்ந்து அந்த பெண் குழந்தையோட 3ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த பெண் குழந்தைக்கு 3ஆம் இடம் வலுத்து இருந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு கூட ஒரு சகோதரம் வந்துடும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்றது இளைய சகோதரத்தை குறிக்கும். ஸோ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த குழந்தையினுடைய 3ஆம் இடத்தை பார்த்து நம்ம அடுத்த குழந்தைக்கான அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போல்லாம் யாரும் ஒரு குழந்தைக்கு மேலேயே எடுத்துக்கிறது இல்லை, அது அவங்களுடைய விஷயம். ஆனால் கண்டிப்பாக ஒரு குழந்தையாவது வேணுன்றது எல்லாருடைய ஆசையாக இருக்குது. குழந்தை பாக்கியம்ன்றதை பொறுத்த வரைக்கும் நிச்சயமான முறையில் ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா தீர்வுகள் உண்டு.
ஆனால் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ குழந்தை பாக்கியம் அப்படின்னு வரும்பொழுது எல்லாருக்குமே வந்து ஹெல்த்தி சைல்டு பிறக்கணும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பாதிப்புகள் வருது. குழந்தை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஹெல்த் இஷ்யூஸோட பிறக்கிறது நிறைய பார்க்க முடியுது, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸை வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வந்து முன்னாடியே வந்து கணிக்க முடியாதா சார்? இப்போ கரு உண்டாகுது, அது வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து விருப்பப்படுறோம். ஆனால் ஒரு குழந்தை வந்து அனெல்தியாக பிறக்குது அப்படிங்கும் பொழுது அது ஜாதக ரீதியாக கணிக்க முடியுமா சார்? இல்லை, இந்த கேள்விக்கே உங்களை வந்து கையெடுத்து கும்பிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பாதிக்கப்படுறது அந்த அப்பா அம்மாவுக்கு தான் அதோட வலி வேதனைகள் தெரியும். தூரத்துலேருந்து பார்க்குறவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைய ஒவ்வொரு நிமிஷம் தூக்கி சுமக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். ஆர்டிசம்ன்றதை பற்றி நீங்கள் பேச வரீங்க, கரெக்டாக? ஜென்ரலாக அதை பற்றி தான். ஆனால் நிறைய ப்ராப்ளம்ஸோட குழந்தைகள் பிறக்குது. ஸோ ஒரு பிரச்சனையோட சொல்யூஷன் வந்து கிடைக்க போகிறது கிடையாது. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஜாதக ரீதியாக வந்து சொல்யூஷன் இல்லை, கணிக்க முடியும், கண்டிப்பாக கணிக்க முடியும். இப்போ அந்த கிரகம் பாதிக்கப்படுது, சூரியனோ அல்லது குருவோ பாதிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாதிப்போடு தான் பிறக்கும். இதுதான் விதி. அப்போ இந்த சூரியன் அல்லது குரு எந்த கிரகத்தினால பாதிக்கப்படுதோ அந்த கிரகம் சார்ந்த நோய்கள் கொடுக்கும். இதுதான் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் பிருகநாடி முறையில் வருது. அப்போ இந்த சூரியனை சுக்கிரன் தொடர்பு கொள்ளுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடலில் நரம்பு, ஸ்கின்னு, தோல் இது சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுக்கும். இந்த சுக்கிரனோடு சனி சம்மந்தப்படுதுன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அந்த குழந்தைக்கு கொடுக்க போகுது, அதாவது பிறக்க குழந்தைக்கு கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த சூரியனோடு ராகு தொடர்பு இருக்குது அப்படின்னா பிரெயினில் அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட பெரிய நரம்பு சிஸ்டத்தில் பாதிப்பு கொடுக்கும். அதுதான் அந்த இது மாதிரியான பிரச்சனைகள், ஆர்டிசம் இது மாதிரியான பிரச்சனைகள். குரு கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆர்டிசம் கன்ஃபார்மாக சொல்லலாம். ஸோ இதை வந்து முன்கூட்டியே அந்த கிரகத்துக்கான தீர்வுகளை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமான முறையில் அந்த பாதிப்பு இல்லாமல் தவிர்த்துக்கலாம். அதுக்கு முக்கியமாக நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசன்னம் போடணும். பிரசன்னத்தில் சோழி பிரசனம் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோழி பிரசனம் இந்த குழந்தை வந்து அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பாதிப்பு இல்லாமல் பிறக்குமா அப்படிங்கிறத சொல்லிடும். அது பாதிப்பு இல்லாமல் பிறக்கும் அப்படின்றதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சோழி பிரசனம் நிச்சயமான முறையில் அது சொல்லிடும். ஸோ குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ தாமதமாக இருந்தாலுமே ஒரு நல்லபடியாக ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம்.